அவன் வீட்டில் தான் இருக்கான். எடுத்துட்டு வர சொல்லிட்டுங்களா? வேண்டாங்க, கீழே விழுந்ததுன்னு சொன்னாங்கல்ல, அதை சாமிக்கு வச்சு படைக்க கூடாது. அப்ப பக்கத்துல எங்கேயாவது புதுசா வாங்கிக்கலாமா? இல்லைங்கய்யா, நல்ல நேரம் முடிய போகுது, அதுக்குள்ள நீங்க வாங்கிட்டு வர முடியாது. அதனால இந்த வருஷம் உங்க கலசத்தை வச்சு அபிஷேகம் பண்ண முடியாது. சிவய சிவ அலையாயிருந்து ஆணவம் நீக்கி அன்பே ஆனாயரிய சிவ. ஓம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய நம சிவாய. எங்கும் எவ்வுயிரின் உள்ளும் இன்பநாதமே சிவய சிவ. பஞ்சலிங்கமாய் வடிவம் கொண்டாய் பரமபதமே அரிய சிவ. ஓம் சிவாய நம சிவாய. சிவய சிவ ஊழ்காலமும் அழிவிற்கொள்ளா உலகம் ஆனாயரிய சிவ. ஓம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய நம சிவாய. முதியன் என்று பாடாச் சென்ற சுந்தரர் பணித்தாய் சிவய சிவ. வாக்கள் கேட்டு 10,000 பொன் என்னே அளித்தாய் அரிய சிவ. ஓம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய. எங்கும் உள்ளது நின் வடிவம், எதிலும் உள்ளது உன் ஸ்வரூபம். எல்லாம் உனது உருவாகும், எவ்வுயிரும் நின் கருவாகும். சரணம் சரணம் ஸ்ரீ பழமலைநாதன் திருவடி சரணம். சரணம் 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 ஸ்ரீ பழமலைநாதன் திருவடி சரணம். சரணம் சரணம். ஓம் சிவாய நம சிவாய, ஓம் சிவாய நம சிவாய. நாங்க எல்லாரும் உன்னை அங்க வர வேண்டாம்னு சொன்னோம், ஆனா நீ எல்லாரையும் உன்னை தேடி வர வச்சிட்டியம்மா. அந்த சிவனையும் சேர்த்துதான் சொல்றேன். நாம வந்து சரியான நேரத்துல பூஜை பண்ண முடியுமான்னு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா நீ சரியான நேரத்துல பூஜைய பண்ணி நல்லபடியா முடிச்சிட்ட. பாரியையா, இனிமே உங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க குடும்பத்துக்கு அந்த சிவனோட அருள் கண்டிப்பா கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் காரணம் உங்க மருமக ராசாத்தி தான். நல்லாருமா நல்லாருமா நல்லாரு.
ராமாயணத்துல அவசரத்துக்கு மணல லிங்கமா புடிச்சு சீதை வழிபட்ட மாதிரி நீ களிமண்ண லிங்கமா புடிச்சு பூஜையும் பண்ணி சிவனை சிறப்பு படுத்திட்டமா. இந்த லிங்கத்தை அப்படியே உங்க பூஜை அறையில வச்சு வழிபடுங்க. குடும்ப விருத்தியாகும். அப்படியே செய்றோம் சாமி. தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். சொல்லுங்க சாமி. வழக்கமா பூஜை சிறப்பா முடிஞ்ச உடனே வீட்டு மூத்தவங்களுக்கு கொடுக்கிற புடவைய இந்த தடவை நான் இந்த பொண்ணுக்கு கொடுக்கலான்னு விருப்பப்படுறேன். ஏன்னா இவ மட்டும் சரியா பண்ணலன்னா இந்த பூஜையே நடந்திருக்காது. சிவனோட கோபத்துக்கும் நாம ஆளாயிருப்போம். அதனால சாமிக்கு படைச்ச இந்த புடவைய இந்த பொண்ணுக்கு கொடுக்கறேன். கொடுங்க சாமி. சிவ சிவா ஈஸ்வரா. இந்தாம்மா. வாங்கிக்கம்மா. ராசாத்தி, அதான் சாமி உனக்கு கொடுக்கணும்னு பிரியப்படுறாருல, வாங்கிக்கம்மா. வாங்கிக்கோ. சரிங்க ஐயா, அப்ப நான் கிளம்புறேன். என்னோட வேலைய ராசாத்தி நல்லபடியா முடிச்சிட்டா. ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாங்க சாமி, ரொம்ப சந்தோஷம். நான் கோயிலுக்கு போய் மத்த பூஜைகளை நல்லபடியா முடிச்சிடுறேன். ரொம்ப நன்றி சாமி. சரி, வாங்க. வரேங்க. வரேங்கய்யா. வாங்க. கலசத்தை தட்டி விட்டு இந்த குண்டச்சிய வரவிடாம பண்ணியும் எல்லாரையும் எங்க வர வச்சு பேர் வாங்கிட்டாலே. நம்ம பண்றது எல்லாமே இவளுக்கு சாதகமாவே போயிடுது. நல்ல நேரத்துல பூஜையை பண்ணி நம்மள எல்லாரையும் காப்பாத்திட்டா ராசாத்தி. ஆமாமாங்க. இல்லைன்னா பூஜை தடைப்பட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வந்திருக்கும். நானும் பயந்துட்டு தான் இருந்தேன். ரசாத்தி, பரவாயில்லம்மா. தெரிஞ்சோ தெரியாமலோ லிங்கத்தை பிடிச்சு பூஜையை நல்லபடியா முடிச்சிட்ட. ராசாத்தி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்கு எந்த குறையும் இல்லை. போதும் மாமா, இது யதார்த்தமா நடந்தது. எதுக்கு போய் என்ன பாராட்டிட்டு இருக்கீங்க? இருங்க, எல்லாருக்கும் பிரசாதம் தரேன். பெரியத்த, அக்கா, அவ பூதான தரா, வாங்கிக்கோங்க. அவ கொடுத்தா நான் வாங்கணுமா? அத்தை, இது சாமி பூதான அத்தை. முதல்ல நீ யார கேட்டு பூஜை பண்ண? உன்னை யாரு பூஜை பண்ண சொன்னது? மரகதம், அவதான் சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணிருக்கா. அதை பாராட்டாம திட்டிட்டு இருக்க. ஆமா நீ இப்ப சாமி கூட அதை சொல்லித்தானே பாராட்டிட்டு போனாரு. ஆமா ஆமா, சொன்னாங்க, பாராட்டினாங்க. இதெல்லாம் வேணும்னு தானே இவ இந்த மாதிரி பண்ணிருக்கா? அவ எதுக்குக்கா இந்த மாதிரி பண்ணணும்? எல்லாம் எனக்கு தெரியும் மங்கை. நீயும் ராசாத்தியும் சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய ராசாத்திக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கீங்க.
என்ன வேணும்னே மட்டன் தட்ட நீயும் சேர்ந்துதான் இப்படி பண்ணிருக்க. என்னக்கா இப்படி அபாண்டமா பழி சொல்றீங்க? சும்மா நடிக்காத மங்கை. எவ்வளவு அழகா சூலத்தையும் உத்ராட்சத்தையும் வீட்டுக்கு கொடுத்து விட்டுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பூஜையை தடுத்து அந்த சாமியை வீட்டுக்கு வர வச்சு ராசாத்தி தான் எல்லாங்கிற மாதிரி டிராமா போட்டு எல்லா மரியாதையும் ராசாத்திக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டல. பெரியத்த அப்படி எதுவும் இல்ல அத்தை. இது யதார்த்தமா நடந்தது. இதுக்கு போய் கண்ணு காது மூக்கு வச்சு இப்படி பேசுறீங்களே. ஏய், நீ பேசாதடி. உன் உடம்பு ஃபுல்லா விஷம். நீ நல்ல திட்டம் போட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையையும் புடவையையும் உனக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டல. அத்தை, நான் அப்படி ஒரு நாள் நினைச்சதே இல்ல அத்தை. சி, சும்மா நடிக்காதடி. வாய மூடுறி. வர்ற கோவத்துக்கு அப்படியே அரைஞ்சிருவேன். மரகதம், பைத்தியமா நீ? எதோட முடிச்சு போட்டு பேசுற? காமால கண்ணுக்கு பார்த்ததெல்லாம் மஞ்சளாத்தான் தெரியும்னு சொல்லுவாங்க. ராசாத்தி சரியான நேரத்துக்கு பூஜை பண்ணி நம்மள எல்லாம் காப்பாத்திருக்கா. அதுக்கு பாராட்டாம குத்தம் கண்டுபிடிச்சு திட்டிட்டு இருக்க. உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இவ அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு நம்ம எல்லாரையும் ஏமாத்தி கலசத்தை கொட்டுற மாதிரி கொட்டி இங்க இருந்தே அவ திட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. இது ஒரு லூசு. கலசத்தை தட்டி விட்டது நானு. அது தெரியாம ராசாத்திய வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. தெரியுமா, அப்படிலாம் திட்டம் போடுற அளவுக்கு இருந்தா ராசாத்தி ஏன் இப்படி இருக்கா? என்னடா இனியா, நீயும் உன் பொண்டாட்டிக்கு வக்காலத்து வாங்க ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ, அவ உன்னையும் நல்லா ஏமாத்த ஆரம்பிச்சிட்டா. பெரியத்த, நான் யாரையும் ஏமாத்தல, எந்த திட்டமும் போடல. இதெல்லாம் தானா நடந்துச்சு. இப்ப என்ன, எனக்கு கொடுத்த மரியாதையும் பாராட்டும் உங்களுக்கு பிடிக்கல. எனக்கு எதுவும் வேண்டாம் அத்தை. வேணும்னா இந்த புடவைய நீங்களே வச்சுக்கோங்க. என்னடி இது? ஹ, பிச்சை போடுறியா? அத்தை, அப்படிலாம் இல்ல அத்தை. இத நீங்க வச்சுக்கோங்க. என்ன பார்த்தா உனக்கு பிச்சைக்காரி மாதிரி தெரியுதா? இல்ல கட்டுறதுக்கு மாத்து புடவை இல்லாத அண்ணக்காவடி நினைச்சுக்கிட்டியா? நீ கொடுத்து நான் வாங்கினா ஏன் மரியாதை என்ன ஆகுறது? இல்ல பெரியத்த, இவ்ளோ பிரச்சனைக்கும் இந்த புடவை தானே காரணம். எனக்கு இது வேண்டாம். உனக்கு வேண்டானா தூக்கி குப்பையில போடு. அதை எதுக்கடி எனக்கு தர? நான் அடிச்சுக்கிட்டது இந்த புடவைக்காக இல்ல, மரியாதைக்காக. வா, வந்து பாருடி. என் பீரவை திறந்து பாருடி. நூத்துக்கணக்கான புடவைங்க இருக்கு. ஆனா எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையை நீ தட்டி பறிச்சிட்டல. நான் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன், இத மறக்கவும் மாட்டேன். என்னை எல்லார் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி எனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதைய கிடைக்க விடாம பண்ணிட்டல. இன்னைக்கு சொல்றேன்டி, இனி இந்த வீட்ல நடக்கிற எந்த பூஜையிலையும் நான் கலந்துக்க மாட்டேன். அதுவும் நீ இருந்தனா அந்த பூஜை நடக்கிற திசை பக்கமே நான் வரமாட்டேன். இது சத்தியம்டி.
ராசாத்தி, அவ ஏதோ கோபத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு போறாமா. நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. இந்த புடவை உன்கிட்ட இருக்கிறதா சரி, வாங்கிக்க. நீ ஒன்றும் கவலைப்படாத. ரசத்தி, உட்காரு. ரசத்தி, நீ ஏன் இப்படி இருக்க? பெரியம்மா சொன்னதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கியா? நான் எது பண்ணாலும் அவங்க குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க மாமா. அப்படிலாம் இல்ல. பெரியம்மா கோவத்துல ஏதாவது பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீ தான் அருமையா பூஜையை பண்ண. சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீ கோவிலுக்கு வர முடியலனாலும் வீட்லயே லிங்கத்தை ரெடி பண்ணி பூஜையை சிறப்பா முடிச்ச பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரசதி, எனக்கு என்னன்னே தெரியல, உன்னை கொஞ்ச நாளாவே பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. முதல்ல நீ எது பண்ணாலும் எனக்கு கோவம் தான் வரும். ஆனா இப்போ நீ எது பண்ணாலும் எதுக்கு பண்றேன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. மொத்தத்துல எனக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஏய் ஏய், இத பாரு, நான் ஏதோ யதார்த்தமா சொன்னேன். அத நீ வேற மாதிரிலாம் எடுத்துக்காத. போங்க மாமா, எனக்கு நீங்க பேசுறது பார்த்தா வெக்கமா தான் இருக்கு. இத பாரு, நீ என்ன வேணா பண்ணு, ஆனா வெக்க மட்டும் பற்றாத. ஐயோ முடியல சாமி. என்ன இவ ரூட் மாதிரி போய்கிட்டு இருக்கா? இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமே. ராசாத்தி, ஏய் ராசாத்தி, நீ எதையோ கற்பனை பண்ணிட்டு இருக்காத. ஏதோ பெரியம்மா திட்டினதுனால நீ அப்செட்டா இருப்பேன்னு உன்னை ஆறுதல் படுத்ததான் அன்பா 4 வார்த்தை பேசின. இப்ப திடீர்னு உங்ககிட்ட பாசமா பேசுறது ஒரு மாதிரி தான் இருக்கும். அதுக்குன்னு ஓவரா உணர்ச்சி வசப்படுறாத. மாமா, நீங்க புதுசாவா என்கிட்ட அன்பா பேசுறீங்க? இதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட அன்பா பேசினது இல்ல? ஆமா, நான் எப்போ உங்ககிட்ட அன்பா பேசியிருக்கேன்? எப்பவுமே திட்டிட்டு தானே இருப்பேன். அப்படின்னு யாரு உங்ககிட்ட சொன்னா? ஏய், எனக்கு தெரியாதா? நீங்க இதுக்கு முன்னாடி 2 தடவை பாசமா பேசிருக்கீங்க, கொஞ்சிருக்கீங்க. ஏய், என்ன சொல்ற? சான்ஸே இல்ல. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. நான் ஒன்னும் கனவு காணல மாமா, நிஜம்தான். நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பேசினது இல்ல. ஏய், அடிச்சு சொல்லுவேன், சத்தியமா பேசினதே கிடையாது. அன்னைக்கு நீங்க குடிச்சிட்டு போதையில வந்தீங்கல்ல, ஆமா. அன்னைக்குதான் மாமா நீங்க என்கிட்ட ரொம்ப பாசமா நடந்துக்கிட்டீங்க. ஏய், யாரை ஏமாத்த பாக்குற? நான் நார்மலா இருந்தா கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு வளருவேன். ஆனா போதையில செம்ம ஸ்டடியா இருப்பான் இந்த இனிய. அட போங்க மாமா, குடிச்சாதான் உங்க மனசுல உள்ளதெல்லாம் நீங்க வெளிப்படையா சொல்லுவீங்க. எனக்கு இப்ப இருக்கிற மாமாவை விட போதையில இருக்கிற மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். நாசமா போச்சு. இவ ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஸ்டைல பார்த்தா வெறும் பேச்சோட நிறுத்திருக்க மாட்டேன் போல. மாமா, சொல்லு. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா
நீங்க எப்படி எல்லாம் நடந்துக்கிட்டீங்கன்னு நான் செஞ்சு காட்டவா?